மிஸ்டர் பொட்டேட்டோ இந்த சேனல் வந்துட்டு நான் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாரல் ஷார்ட்ஸ் மட்டும்தான் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ட் அதிலே இப்போதைக்கு ஒரு 141 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துருச்சு. பட் அப்போ தான் தோணுச்சு, நம்ம ஷார்ட்ஸ்லாம் போடுறோம் ஓகே, பட் ஸ்டில் நம்ம சேனலை நான் 4 பேர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த வகையில் சரி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரடக்ஷன் இந்த சென்ஸ், அதாவது இந்த சேனல் வந்து ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த சேனல் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சேனலோட பெயர் காரணம் என்ன, அண்ட் சேனலோட இன்ஸ்பிரேஷன் யார், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு மார்வல் இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது பார்க்கணும். இதுக்கு நம்ம டேரெக்டாக 8 வருஷம் பின்னாடி போகிறோம். அதாவது 2018 வந்து போகிறோம். அப்போ தான் இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படம் வந்தது. அப்போ நாங்கள் சும்மா மாலில் இந்த ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அப்போ நான் ரொம்பவே சின்ன பையன். சரி சும்மா வந்து பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்த படம் தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். அந்த படம் இந்த மாதிரி கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருப்பாங்க. அதாவது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் வில்லன் ஜெயிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் இதோட கண்டினியூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்த படம் தான் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம். அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படங்கள் வரும்போதுலாம் நான் ரொம்பவே சின்ன பையன். அதனால் இதெல்லாம் பெருசாக நான் கண்டிக்கவே இல்லை. வழக்கம் போல் ஒரு படம் பார்த்தோம்ப்பா அந்த மாதிரி தான் வந்து உட்காந்துருந்தேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்போம்ல, பேண்டமிக்லாம் வந்தது. அப்போ வழக்கம் போல் ஒரு கார்ட்டூன் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல கார்ட்டூன் கண்ணில் சிக்கிச்சு. அதுதான் அல்டிமேட் ஸ்பைடர்மேன். உங்களில் நிறைய பேர் இந்த ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நான் பார்த்தது தமிழ் டப்பிங்கில் தான். மார்வல் HQ அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், மார்வல் கண்டென்ட் மட்டும் போடுறதுக்குன்னே ஒரு சேனல் வந்து இருந்தது. அதில் தான் வந்து பார்த்தேன். தமிழ் டப்பிங்கில் சூப்பராக இருந்திருக்கும் அந்த கார்ட்டூன். அதில் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு வெறும் ஸ்பைடர்மேன் மட்டும் காமிக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லையும் புது சூப்பர் ஹீரோஸ் வந்து காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நிக் ஃபியூரி, செகண்ட் எபிசோடில் டாக்டர் டூம், தேர்ட் எபிசோடில் அயன்மேன் சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட்லையும் புது சூப்பர் ஹீரோஸ் வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்வல் வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இதை வந்து மார்வல் மூவிஸ், அதாவது MCU வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஸ்டார் மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் சேனல் வந்து இருந்தது. அதில் தான் இந்த மாதிரி நிறைய மார்வல் மூவிஸ் வந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அதில் நிறைய மூவிஸ் பார்த்து இன்ஃபினிட்டி சாகாவே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் மல்டிவர்ஸ் சாகா வந்தது இல்லை, அதாவது இந்த சீரீஸ்லாம் விட்டாங்க. பட் சீரீஸ் பார்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுமே பெருசாக இருக்கும், நமக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அந்த வகையில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இந்த யூடியூப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸே பார்த்துருவேன். சில சீரீஸ்லாம் வந்து பார்த்தாலே தெரியும், இது பார்த்து நமக்கு மார்வலில் பெருசாக யூஸே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவேன் நான். அந்த மாதிரி நான் ஸ்கிப் பண்ண ஒரு சீரீஸ் தான் ஹாக்கை. பட் திடீர்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதாவது அந்த சீரீஸில் கிங் பின் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ஸ்பைடர்மேனோட வில்லன் தானே கிங் பின், ஸோ ஸ்பைடர்மேன் ஹிண்ட் எதாவது வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த சீரீஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யூடியூப்பில் தேடிட்டு இருந்தேன். அந்த வகையில் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு என் கண்ணுக்கு பட்ட சேனல் தான் மொக்க கமெண்ட்ரி. மற்ற சேனல் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மட்டும் போடுவாங்க. பட் இவரோட சேனலில் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் பிரேக் டவுன் சொல்லி எவ்ரி சிங்கிள் டீட்டெயிலையும் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 2022 இவரோட சேனலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அன்னிலேருந்து இப்போ வரைக்குமே அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது 2026னா 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஃபெப்ல தான் தோணுச்சு, சரி நம்மளும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவரோட இன்ஸ்பிரேஷனில் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த மிஸ்டர் பொட்டேட்டோ. ஸ்டார்ட் பண்ணும்போது சத்தியமாக எனக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு ஐடியாவே இல்லை. நிறைய சேனல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யூனிக்காக வந்து நேம் வைக்கணும், அப்போ தான் ஈஸியாக நம்ம சேனலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வகையில் தான் சரி சும்மா இந்த மிஸ்டர் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி மிஸ்டர் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி சும்மா வைக்கலாமேன்னு வச்ச பேர் தான் இந்த பேர். வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பேர்லேயே 100 சேனல் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லாம் வந்து போடும்போது வியூஸ் வந்து வரது கஷ்டம். அந்த வகையில் ஆல்மோஸ்ட் நிறைய ஷார்ட்ஸ் வந்து அப்போலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். அதில் எப்படியோ முக்கி இப்போதைக்கு ஒரு 141 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்குங்க. சரி அப்புறம் தான் தோணுச்சு, இந்த மாதிரி நம்ம வியூவர்ஸை கிட்ட வந்து சஜஷன்ஸ் வந்து கேட்டே ஆகணும், அப்போ தான் நம்ம சேனல் வந்து ப்ராப்பராக க்ரோ பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த வகையில் நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களோட ஒப்பீனியன்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்வல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு மார்வல் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ரீசர்ச் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு வீடியோவோ நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம், ஷார்ட்ஸ் மட்டுமே போடலாமா இல்லை லாங் ஃபார்ம் வீடியோஸும் வந்து போடலாமா அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து வியூஸ் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது கீழே சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் நான் வெறும் மார்வல் கண்டென்ட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் DC நான் பார்த்துட்ருக்கேன் சில அனிமேஸ்லாம், அதோட கண்டென்ட்லாம் போடலாமா அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எடிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணுமா அதை பற்றியெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என் வாய்ஸ் வந்து ப்ராப்பராக வீடியோஸில் கேட்குதா அதெல்லாமே சொல்லுங்கள். ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு நான் இன்னும் ப்ராப்பர் வீடியோஸ்லாம் கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஆல்சோ மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.